ஜெர்மன் ஏர்லைன்ஸை வெளியே எடுத்துட்டோம். வீடியோ எடு. வாயில எனக்கு பச்சை பச்சையா வந்துடும். நெக்ஸான் வர்சஸ் போலோல வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் vlogல வந்துடும். பழைய அம்பாசிடர் மாதிரியே நிக்கிறடா மச்சி. சாயங்காலம் 6 மணிக்கு மேலனா ஜேசிபி வந்து ஃப்ரீயாவே இழுத்து கொடுக்குறாங்களாம். இல்லை இப்போ உடனே எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா 1500 ஆகுமா கண்டிப்பாக. தினேஷ் 1500 ஓகே சொல்கிறான். ஓகே தினேஷா, அது சாயந்தரம் 5-6 மணி மேலே ஃப்ரீயாக இஸ்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணுறது அதை இப்போ இல்லை 8 இருக்கு. சரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 1500க்கு ஃபைனல் பண்ணியிருக்கோம். ஸோ கேட்டிருப்பீங்க 1500 கொடுத்தா இப்போவே காரை எடுத்து கொடுக்குறதுக்கு ஜேசிபி வருதுங்கிறது. இல்லை வெயிட் பண்ணி ஒரு 5-6 மணிக்கு அப்படின்னா ஃப்ரீயாக எடுத்து கொடுக்குறாங்கிறாங்க. நம்மளுக்கு வந்து இப்போ சென்னை போகணும், எல்லாருக்குமே ஒர்க் இருக்குது. நம்ம சாயங்காலம் 5-6 மணிக்கு கிளம்புனோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் தான் சென்னை போவோம், அது வேலைக்கு ஆகாது. சொன்ன உடனே டிராக்டர் இது ஜேசிபி எடுத்துட்டாங்கங்க பார்த்தீங்களா. சொல்லி அடுத்த செகண்டே டிராக்டர் எடுத்துட்டாங்க. கொஞ்சம் ஜாஸ்தி தான் 1500ங்கிறது என்ன கேட்டால். ஏன்னா 1 hour கூட ஆகாது. இங்கேருந்து அது பக்கத்தில் நிற்கிது காரு, ஒரு 1/2 கிலோமீட்டர் அவ்வளோதான். 1/2 கிலோமீட்டர் வந்துட்டு போகிறோம், அப்புறம் காரை வெளியே எடுக்கிறது தான். வா போகலாம். ஸோ இப்போ நாங்கள் மறுபடியும் காரை எடுத்துகிட்டு நான் அங்கே போலோ கிட்டே போவோம், போயிட்டு வெளியே எடுக்கிறத பார்ப்போம். சார்ஜ் கம்மியாக இருக்குடா. பரவாயில்ல எடுக்கிற வரைக்கும் எடுக்க வேண்டியது. அண்ணா பற்றி தொல்லையா சைட் மேலே கொஞ்சம் இருங்களா. சைட் மேலே இப்படி சிபி தான். ஆமாம் சிபி தான். பில்லோ இல்லை. ஓ இந்த வாட்டத்தில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. பில்லோ வை, கொஞ்சமாச்சும் சேஃபாக இருக்கும். காட்டுறா அந்த பில்லோ காட்டுறா. டேய் பில்லோ கொடுறா. டிஃப்யூசர்லாம் வந்துச்சுன்னா 6000 ரூபாய். அந்த டிஃப்யூசர் பிளாஸ்டிக் 6000 ரூபாய் மட்டும். டிஃப்யூசர் பிளாஸ்டிக் இதுதான் டிஃப்யூசர். முன்னாடி அது போயிடுச்சு. இது ஒரு வீட்டில் அது டிஃப்யூசர் கிடையாது, அது இந்த இது மட் ஃப்ளாப். அது பிரச்சனை இல்லை. டிஃப்யூசர்னா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? அது ரொம்ப ஃபேன்சி மெட்டீரியல். சாவி எங்க மச்சான்? நீ அப்படியே ஒரு சைடு இல்லடா, ரிவர்ஸ் எடுறா. இல்லை அது ஜேசிபி ஃபுல்லாக பார்த்து ஒரு வேஸ்ல எடுக்கணும். ஸ்டாரிங் மச்சா லெஃப்ட் சைடு திருப்பிட்டு ஒரே பக்கம் இருக்காத. ஏய் நவுந்து வாங்கடா. அண்ணா இப்படி வந்துருங்க. கம்பி பிடிச்சிட்டு போறீங்க. சப்போஸ் வந்துருச்சு. வந்துருச்சு. இல்லைங்க. ரிவர்ஸ் ஓடா. ஏய் ரைட்டா. வந்துருச்சு. வெளியே வா. இல்ல மன் சிக்கும். வேணாம். அண்ணா நீங்க ஃப்ரண்ட்ல போங்க அண்ணா. நல்லா இருக்கு மச்சா, ஃபுல்லா கட் பண்ணிக்கோ. ஓகே. இரு இப்ப இல்ல இரு. ஓகே கட் பண்ணிக்கோ. நீ ரிவர்ஸ் எடுக்காத. ஓகே அப்படியே ஸ்டடி பண்ணு. ஃபுல் லெஃப்ட் வா. ஓகே வா அப்படியே வா. வெளியே வந்துட்டோம். டயர் ஃபுல்லாக மட்டா இருக்குதுல்ல, வெளியே வந்துட்டோம். ஜெர்மன் ஏர்லைன்ஸை வெளியே எடுத்துட்டோம். ஜெர்மன் ஏர்லைனை வெளியே எடுத்துட்டோம். அப்பா டிஃப்யூசர் எதுவும் ஆகலை. இல்ல அது அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அது அங்கே கடையில் கொடுத்து சரி பண்ணிக்கலாம். ஓகே சேஃப், எல்லாம் சேஃபாகவே வெளியே வந்துருச்சு. அப்பா மூச்சு விட்றா பாருங்க. ஐயோ மாமாக்கு தான் இங்கே வர மச்சான். மாமாக்கு தான் ரொம்ப மாமா. ஐயோ ரொம்ப அண்ணா சாரி. இந்த தலைவனிக்கு ஒரு கதை இருக்கு. அது ஸ்டே பண்ணியிருந்த ரூம்ல இருந்து தூக்கிட்டு வந்துட்டான் அஸ்வின்.
ஆனால் அது வந்து இப்போ காரோட டிஃப்யூசரை காப்பாற்றி இருக்குது. ஐயோ அது பாருங்களேன், எவ்வளோ பார்க்குறதுக்கு ஒன்றுமே தெரியல, ஆனால் உள்ளே எவ்வளோ இறங்கிருச்சு பார்த்தீங்களா பா. அண்ட் கோலோ கோலோ நெக்ஸான். ஸோ நெக்ஸான் வர்சஸ் அதை காமிச்சிட்டேன். நெக்ஸான் வர்சஸ் போலோவில் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேசிபி. ஏன்னா வெளியே எடுத்தது இவர் தான் எடுத்தார். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ஓகே. இல்லைல்ல கண்டிப்பாண்ணா. சென்னைக்கு பாத்ரா. ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த vlog. ஸோ இப்போ வந்து நம்ம அங்கேருந்து காரெல்லாம் எடுத்துட்டோமா, கார் எடுத்துகிட்டு அங்கிள் வந்து இன்னொரு ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா போலோ அதை போதா நாங்கள் வந்து காரில் உட்காந்துட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து vlog எடுக்கணும், பேசிக்கிட்டே வரணும்னு சொல்லிட்டு ஆசையாக வண்டியை விட்டோம். vlog வீடியோ எடு. ஸோ இப்போ என்னென்னா இங்கே வந்து ஆறில் வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குதான். ஸோ அங்கிள் வந்து அவ்வளோ தூரம் போவேணாம், போகிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் இங்கே அப்படியே பிரிட்ஜிலேயே கொஞ்சம் நேரம் நின்று சில் பண்ணிவிட்டு சித்துருவோம் போலையே. அஸ்வினே பழைய அம்பாசிடர் மாதிரியே நிற்கிறடா. ஸோ இங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் சில் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு நம்ம சென்னை கிளம்ப வேண்டியதான். நல்லா இருக்குல்ல, லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. இங்கே பாரு, இங்கே ஆள் பெருசாக வண்டி மூவ்மெண்ட்டும் இல்லை பார்த்தியா. இதுக்கிட்டே படிச்சிருக்கீங்க. அது குடிங்கன்னு ஒன்று சத்திய காற்றுல ஃபுல்லு கோல்ட் ஆகுது. இதோ இருக்கு பாரு, யாரும் இடிச்சிருக்காங்க போல. இதோ இருக்கு பார்த்தியா வயரா. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான விலாகு. இதோட முடிச்சுப்போம் இந்த விலாகை. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனில் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆசைக்கு வந்து கமெண்ட் போடுங்க, இவன் என்ன எவ்வளோ சேட்டை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ இந்த ட்ரிப்பில் ரொம்ப சேட்டை பண்ணி ஒருத்தன் வந்து நிற்க முடியாத அளவுக்கு நின்றுட்டு இருக்கான். இப்போ மச்சான் நான் திரும்ப சரி பண்ணுவா மச்சான். போட்டு அது 110 இழுத்தனேடா. அதுல சாரிடா, நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் இது பண்ணிட்டேன்டா, சாரிடா. உனக்கு இப்போ எடுத்தாலும் மச்சான் அழுத்துறேன். என்னடா போட்டோ எடுக்குதுன்னு பாக்குறேன் மச்சான். மச்சி சாரிடா. அசினே வெறியேத்தாத. இது ஒரு ரீல் அம்சுட்டதுல சூர்யா வண்டியில மச்சான் செல்ஃபிடா. மச்சி நான் அது வீடியோ எடுத்துன்னு நினைச்சேன் மச்சான், பேசுற மாதிரி பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பின்னாடி இருக்கானே புறம்போக்கு ஒரு 110 120 இழுக்கிறேன் நானு. மச்சான் சாரிடா. அது கட்டெல்லாம் அடிச்சு ஓட்டுறேன், கடைசில ஆன் எடுக்கல, வீடியோ ஆன் பண்ணலன்டா. கடைசில ஆன் பண்றேன், போட்டோ எடுத்து கிளிக்குன்னு. சாரி ஃபார் மச்சி. அதெல்லாம் வீடியோ போட்டு கொஞ்சம் மாஸ் காட்டலான்னு பார்த்தேன், என்ன தமாசாக்கிட்டான் இப்போ. ஹே கைஸ், பேக் டு த vlog. ஸோ இப்போ வந்து நம்ம அங்கிள் ஊர்லேருந்து கிளம்பிட்டோம். மத்தியானம் வீட்டுக்கு போயிட்டு ஒரு காஃபி vlog எடுத்தோன்னே ஏஞ்சி ஆய் சொல்லிட்டு மட்டும் படுத்துட்டான். நடிச்சிட்டு இருக்கான்டா எல்லாரும் தூங்காம. பார்க்கலடா. ஓ மை காட், ஓ மச்சானோட மானம் கப்பல்ல இல்ல யூடியூப்ல ஏற போகுது. லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொன்னார். ஓகே, நாங்கள் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மனசே வரல அங்கேருந்து. அங்கிளுக்கும் சரி எங்களுக்கும் சரி நம்மளுக்கு மூஞ்சே மாறி டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. லீவ் போட்டாரு. இன்னொன்னு அவர்கிட்ட கேட்டேன் நான், அங்கிள் என்ன அங்கிள் எப்படி உங்க ரொட்டீன் இன்னைக்கு ஜாலியா போச்சு? நாங்க பிரிட்ஜில் வச்சு கேட்டேன். நான் கேட்டதுக்கு நம்ம ரொட்டீன் என்னப்பா பேசியிருந்தோம். இல்ல நீ இல்லாதப்ப நான் தனியா அப்போ தனியா அங்கிள்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப என்ன சொன்னாரு, என்னப்பா காலையில டியூட்டி போவேன், போயிட்டு லஞ்சு, அப்புறம் ஈவினிங் வந்துடுவேன், வந்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன், இதுதான் ரொட்டீனு அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு எப்படி போச்சுன்னு கேட்டேன், ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னாரு. அது ரொம்ப நாள்கள் அதான். இப்போ இன்னும் அது ஒன்று, இன்னொன்று அவருக்குள்ள அந்த ஆசை இருக்கு, நிறைய சுத்தணும், போகணும், வரணும். ஜாலியா இருந்தா சீரியஸா வேற எங்கேயா போலாம்பான்னு சொல்றாரு. காரு, புது காரு,
அவர் காரு எங்கள் காரு உள்ளே மாட்டிக்கிச்சு. இப்போ மற்றவங்க எனக்கு தெரிஞ்சு மற்றவங்க அந்த 35-40 ஏஜில் இருக்கிறவங்கெல்லாம் சரி ஓகே வீட்டுக்கு போயிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல மூஞ்சி சுழிச்சிருப்பாங்க. அங்கிள் என்ன தெரியுமா, அடுத்தது எங்கே போகலான்னு எங்ககிட்ட கேட்குறாரு. என்கிட்ட கேட்டுட்டு அப்படியே கூட்டிட்டு போறாரு. சூப்பரா அவர் கார் வச்சு ட்ரை பண்ணியும் சொல்லிக்காம சூப்பரா நாங்க என்னால ஏதாவது ட்ரிபிள் எந்த இது பண்ணு அப்படிங்கிறாரு. நாங்க தான் நிறைய ட்ரபிள் கொடுத்தோம் நேத்துல இருந்து. ஸோ அதெல்லாம் வந்து சூப்பரா போச்சு. எங்களுக்குன்னு இல்லை, யாராக இருந்தாலும் தினேஷுக்கு இப்படி ஒரு மாமா இருப்பாங்க நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம் சீரியஸ்லி. ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஃபைனலி நேற்று நைட்டு கிளம்புறோன்னு உங்ககிட்ட விளாக்ல சொல்லியிருப்பேன். இன்னைக்கு வந்து இப்போ இந்த பையனால தான். என்னரா அதுவும் இந்த பையனால தான். இல்லை அஸ்வின் என்னமோ சொன்னான். அதான். ஸோ ஃபைனலி இப்போ வந்து ஒரிஜினலாகவே நம்ம வந்து சென்னை கிளம்பிட்டோம். மணி என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இட்ஸ் கரெக்டாக 3 o'clock ஆகுது. நம்ம இப்போ தான் கிளம்பி ஒரு 50 கிலோமீட்டர் வந்திருக்கோம். பெங்களூர் மார்க்கெட் போயிட்டு போகலான்ற வாயில் எனக்கு பச்சையாக வந்துடும். பெங்களூருக்குள்ள போனாலே ஈவினிங் டைம்ல வெளியே வர்றதுக்கு ஐயோ டிராபிக்லாம் மாட்டினா நான் நாளைக்கு மத்தியானம் தான் அப்புறம் வீட்டுக்கு போவோம். அப்படியா? நான் எத்தனை வாட்டி நான் பெங்களூர் வந்திருக்கேன். ஸோ அதான் இப்போ இப்படியே நான் ஸ்டாப்பாக ஓட்டினாலே 9-10 மணிக்கு தான் வீட்டுக்கு போவோம். இப்போ இப்படியே போனோம்னா 10 மணிக்கு போயிடலாம், 10-11 மணிக்கெலாம் பொறுமையாக போனால் போயிடலாம்டா. மிட் மார்னிங்ல போயிடுவோம். எத்தனை மணி மாமா வீட்டுக்கு போயிடுவோம்? ஏர்லி மார்னிங்ல போயிடலாம். 11 hours காமிக்குது. கீழே டைம் காட்ட மாதிரி விடிய காலைல 2 o'clock போயிடுவோம். அதான் காலையில் விடிஞ்சிடும்னு வச்சிங்கன்னா நின்று தான் போவோம் 4 இடத்துல. ஸோ பாவா வீடியோ போயிட்டு இருக்கு பாவா. என்ன பாவா நீனு? இல்லடா அந்த டயலாக் சொல்லி பார்த்தேன். ஓகே ஓகே 10 கிலோமீட்டர். இது அனைத்தும் வெறும் கற்பனைக்கே, யார் மேலும் துன்படுத்துவதற்கு அல்ல, சும்மா காமெடி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.